ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா உன்கிட்ட தனியாக பேசணுன்றதுக்காக தான் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பலமுறை உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வரும்போதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நான் சொல்கிறத நீ கேட்காம போயிட்ட. அதனால தானே என்னை ஒதுக்கி வச்ச நீ, என்னை தாண்டி போன நீ இப்போது தவிச்சு போய்கிட்டும் சிக்கிக்கிட்டும் மாட்டிக்கிட்டும் முழிச்சுக்கிட்டும் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த அவமானங்கள் எதுவுமே உன்னை தாழ்த்துவதற்காக வரல. அந்த தாழ்வும் நீ சந்தித்த அவமானங்களும் தான் இப்போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டா அடையாளமா வெற்றிகரமான ஆளாக உன்னை மாற்றப்போகுது. உன் வெற்றியை பார்த்து இந்த வராகி அம்மா நானே மெய்சிலிர்த்து வியந்து நிற்கிறேன் என் செல்லமே. அதனால் வெற்றி தோல்வி நீ எது வந்தாலும் மனமுடையாமல் தலை நிமிர்ந்து நிற்க பழகு. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற எல்லாமே தற்காலிகமான சிற்றன்புகள் மட்டும்தான். அது அவ்வப்போது வந்து போகத்தான் செய்யும். நீர் குமிழி போல இருந்து காத்தால மறைஞ்சு போகிற இந்த பிரச்சனைகளை நீ பெருசாக நினைக்க வேணாம். எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் காணாமல் போயிட்டு உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வதற்காகவே உன்னை தேடி வந்துள்ளேன். எப்போதும் இறை நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். எந்த அளவு இறைபக்தியும் நம்பிக்கையும் உனக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கான காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க தான் போகிற. இந்த வராகி அம்மாவும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேனேன்னு செல்லமே. நீ வெளியே புன்னகையோடு சிரிச்ச முகமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே மனமுடைந்து செதறிக்கிட்டு இருக்க உன் இதயமும் உன்னுடைய வலியும் எனக்கு நன்றாக புரிகிறது. வலியையும் வேதனையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ பழகிவிட்ட உனக்கு புன்னகையை வலியால் மறைப்பது ஒன்றும் புதிதல்ல. வலியை மறைச்சிக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே எல்லா விஷயங்களையும் மகிழ்ச்சிக்குரியதாக நடத்துவதற்காக தான் உன்கிட்ட பேசணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதும் எதிரியாக இருந்தாலும் கூட தைரியமாக எதிர்த்து நிற்கணுமே தவிர, முகத்துக்கு நேராக பேசணுமே தவிர, முதுகுக்கு பின்னால் போய் அவங்கள ஏமாற்ற நினைக்காதே. உண்மையான வீரம் என்பது நேருக்கு நேர் நின்று போராடுறதுலையும் பேசுகிறதுல தான் இருக்குதே தவிர, முதுகில் குத்தி வெற்றி பெறலான்னு நினச்சா அது கோழைத்தனமாக அல்லவா இருக்கும். இந்த ஊரில் உள்ளவே 1000 தப்பு செய்யட்டும், 1000 விதம் தப்பாக பேசட்டும். ஆனால் நீ ஒருபோதும் தப்பான பிள்ளையாக கோழையாக உன் வாழ்வில் இருக்கக்கூடாது என் செல்லமே. எப்போவுமே அடுத்தவங்ககிட்ட போய் ஆறுதல் தேடி போகாதே. எப்போதெல்லாம் நீ அடுத்தவர்கள் வந்து உனக்கு ஆறுதல் சொல்லி உன் மனசை தேர்த்தணும்னு நினைக்கிறியோ அப்போதெல்லாம் நீ அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். யாரையும் தேடி போகாம, யாரையும் எதிர்பார்க்காம உனக்கான அனைத்தையும் நீயே செய்து கொள்ள பழகு. உன்னை நீயே தேத்திக்கோ. உன் மனசுக்கு ஆறுதலும் சொல்லிக்கோ. வலிகளை ஜெயிக்க தெரியாதவன், அதாவது கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி வெல்ல தெரியாதவன் வாழ்க்கையில் சுதந்திரத்தை பெற முடியாது. நீ எப்போதும் அடுத்தவங்க சொல்கிறதையே கேட்டு ஆமாம் ஆமான்னு தலையாட்டாம, அடுத்தவங்களுடைய அடக்குமுறைக்கு அடிபணிஞ்சு போகாம, சுதந்திரமாக உறுதியாக தைரியமாக உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் செய்ய பழகு. இந்த உலகத்தில் பணம் இல்லாதவனை சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா காசு இல்லாதவன் தான் நீதி நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு இருக்கப்பா. காசு பணம் வச்சிருக்க எப்பவுமே லாப நஷ்ட கணக்கு, எவ்வளவு நாள் வருமானம் வருது, எத்தனை நாள் அதை செலவழித்தோம், எப்படி செலவழித்தோன்னு கணக்கை மட்டும்தான் பேசுவான். காசு பணம் இல்லாத மனிதன் மட்டும்தான் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக நடந்துக்கணும், நியாயமாக பேசணும்னு எழுதிட்டு இருப்பான். நீ பிறந்தபோது இந்த உலகில் யாரெல்லாம் வந்து உன்னை பார்த்தாங்கன்னு உனக்கு தெரியாது தானே. அதே போல தான் எந்த ஒரு மனிதன் பிறக்கும்போது எப்படி யார் வந்தாங்கன்னு தெரியாதோ, அதே போல் இறந்த பின்பும் யார் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கும் வரைக்கும் எல்லா மனிதர்களிடமும் அன்பாக இருந்துவிடு. புன்னகை செய்து இந்த மனித குலத்தை பெருமையோடு வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றிகரமான விடியல் வந்தே தீரும். 1000 கஷ்டங்களையும் காயங்களையும் வலிகளையும் 1000 அவமானங்களையும் சந்தித்த நீ இதுவரைக்கும் இழந்த 1000 விஷயங்களையும் நான் அறிவேன். அந்த 1000ல் 1001ஆவதா இன்னொன்று ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் பிரச்சனையையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று செல்லவே. அதனால்தான் உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க வந்திருக்கேன்.
என் மேலே நீ நம்பிக்கைன்ற ஒற்றை வார்த்தையை ஆழமாக வைக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடந்து முடியும். உனக்கான எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு நீ குறைச்சிக்கிறியோ அந்த அளவுக்கு ஏமாறாமல் உன்னால் இருக்க முடியும். யாரும் ஏதோ செய்வாங்க, யாராவது வந்து நிற்பாங்கன்னு ஒரு சிறு உதவியை கூட நீ யாரிடமும் எதிர்பார்க்காதே. எல்லாவற்றையும் உனக்கு நீயே செய்து கொள்ள பழகு. தன்மானத்தை இழந்து தைரியத்தை இழந்து அடுத்தவனுக்கு அடிமையாய் வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. மற்றவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நீயும் நடந்து கொள்ளு. மற்றவங்க உன்கிட்ட நெருக்கமாக அன்பாக பாசமாக இருந்தாங்கன்னா நீயும் அவர்களுக்கு அன்பை அள்ளிக்கொடு. மற்றவங்க உன்னை ரொம்ப விவரமாக பார்த்தாங்க, உன்னை வேணான்னு நினச்சாங்கன்னா நீயும் அதே போல் அவர்களை விட்டு விலகி இருக்க பழகு. யாரையும் பார்த்தவனே பழகாதே, பழகினவனே அவங்க கூட சேராதே. சேர்ந்தவனே சண்டை போட்டு பிரியவும் வேண்டாம், பிரிஞ்சதுக்கப்புறம் ஐயோ பிரிஞ்சிட்டோமேனு வருத்தப்படவும் வேணாம். வருந்தி கொண்டே மறுபடியும் அவர்களை தேடி போகவும் வேண்டாம், தேடி கிடைச்சதுவ மறுபடியும் தொலைக்கவும் வேண்டாம். எப்பவுமே எதுவாக இருந்தாலும் உடனே அவசரமாக செஞ்சு அவசரமாக தோற்று போகாமல் மெதுவாக நிதானமாக பக்குவமாக கவனமாக செஞ்சினா எதுவுமே உன்னை விட்டு பாதியில் பிரிஞ்சு போகிறதோ பாதியில் நீ வருந்துவதோ தொலைஞ்சு போகிறதோ நடக்காது என் செல்லமே. எப்போதும் நீ வாழும் வாழ்க்கையை மிக சிறப்பாக உயர்வாக வாழ தயாராகு. யாராவது உன்னை கஷ்டப்படுத்துனாங்கன்னா, உன்னை தப்பாக பேசினாங்கன்னா அவர்கள் வருத்தப்படும் வகையில் உன்னுடைய வாழ்க்கும் காலத்தை நான் மாற்றி அமைப்பேன். ஏண்டா உன்னை பற்றி தப்பாக நடத்தணும், ஏண்டா உன்னை தப்பாக பேசணும்னு மற்றவங்க வருத்தப்படும் வகையில் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டு. எந்த சூழ்நிலையிலையும் நீ தளர்ந்து போக வேண்டாம் என் செல்லமே. ஒரு மனுஷன் தோத்தான்னா மறுபடியும் ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதே போல் அவமானப்பட்டான்னா சாதிச்சு வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு வெறி வரும். மறுபடியும் உன்னை அவமானப்படுத்தும் மனிதர்கள் முன்பாக நீ சாதனை படைப்பதே சரியானதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன் செயல்களையும் உன்னுடைய திறமையையும் அபரிமிதமாக அபாரமானதாக வளர்த்துக்கோ. எத்தனை முறை கோவப்பட்டாலும் சண்டை போட்டாலும், யார் உன்னை விட்டு போனாலும், உன்னை பற்றி எது சொன்னாலும், எதுவாயினும் எந்த சூழ்நிலையும் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கிறவங்க இருக்க போகிறவங்க உன் குடும்பத்தை ஆட்கள் மட்டும்தான். குடும்பத்தில் கூட பிறந்தவங்க எப்போவுமே சண்டை போட்டாலும் மறுபடியும் வந்து சேர்ந்துருவாங்க. குறை சொன்னாலும் சரின்னு அதை மறக்கவும் செய்வாங்க. அப்படிப்பட்ட உன் மீது அன்பாய் பாசமாய் இருக்கும் உன் குடும்பத்தினரை நீ ஒருபோதும் பிரிஞ்சு போக வேண்டாம் என் செல்லமே. பிரச்சனைன்னு ஒன்று வராத வரைக்கும் இங்கு எல்லாருமே மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். பிரச்சனை வந்த பிறகுதான் யார் யார் எப்படிப்பட்டவங்களா மாறுறாங்கன்ற உண்மை உனக்கு புரிய வரும். இவங்களா இப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மனிதர்கள் சுயநலவாதியாக சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாறத்தான் செய்வார்கள். நீ எப்போதும் யாரையும் முழுசாக நம்பவும் வேணாம், யாரிடமும் முழுசாக உண்மையான நட்பையும் அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம் என் செல்லமே. காணாமல் போனவர்களை தேடலாம், தப்பில்லை. ஆனால் உன்னை கண்டுக்காமல் போனவங்களை நீ ஒருபோதும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. யார் உன்னை கண்டு கொள்ளாமல் கடந்து போனாலும் நீ அவர்களை திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டே இரு. உன்னை பற்றி யோசிக்காத மனிதர்களை நீ தான் ஒவ்வொரு நாளும் யோசித்து கொண்டே இருக்கிறாய். ஒரு சில பேர் ஒரு நொடி கூட உன்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நீ மட்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாரை பற்றியும் யோசிக்கிற, எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு வேற யோசிக்கிற. முதல்ல உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை யோசி. மற்றவங்க யார் எப்படி இருந்தாலும் அதனால் உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவதில்லை அல்லவா? விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்காமல் தேவையான விஷயங்களுக்காக மட்டும் சரியாக நேரத்தை செலவிட கற்றுக்கோ.